வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வித்யா ஃப்ரம் சேலத்திலிருந்து இந்த சுடுகு சாட்டை நமக்கு அனுப்பிச்சு, சார் இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த சுடுகு சாட்டை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சுடுகு கேம் ஆடும்போது ஏதாவது கஷ்டம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவங்க கொடுத்த அந்த சுடுகு சாட்டை இப்படி சாஃப்ட் காப்பியாக மாற்றிருக்கேன். இதுக்காகனா இது உங்களோட விசிபிளாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படிங்காட்டி இந்த மோடுக்கு நான் மாறியிருக்கேன். ஓகேவா? முதல்ல சுடுகு கேம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன் பாருங்க. இது ஒரு நம்பர் கேம்ங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 81 கட்டம் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கட்டம் ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கட்டம். சாரி 9 கட்டம் 9 81 கட்டம். இது ஒன்று. இந்த 81 கட்டத்தை இப்படி குட்டி குட்டி பாக்ஸாக பிரிச்சுப்பாங்க. 9 பாக்ஸ் பாங்க. டார்க்கா இருக்கு, லைட்டா இருக்கு, டார்க்கா இருக்கு, லைட்டா இருக்கு. இந்த மாதிரி 9 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு நம்பர் கேம். என்ன பண்ணணும்னா இந்த எம்டி கட்டத்தை எல்லாமே 1 2 3 4 9 வரைக்கும் உள்ள நம்பரை வச்சு ஃபில் பண்ணணும். இது கான்செப்ட். ஓகேவா? எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2 ரூல் இருக்கு. அந்த 2 ரூலை மட்டும் ஃபாலோ பண்ண போதும். என்ன ரூல் அப்படின்னா, இங்க இருக்க எந்த நம்பருக்குமே அதே நம்பரு டூப்ளிகேட் ஆகக்கூடாது. எங்க அப்படின்னா டாப்ல, பாட்டம்ல, லெஃப்ட்ல, ரைட்ல எந்த நம்பர் எடுத்தாலும் 4 பக்கத்துக்கும் ரிட்டர்ன் பார்க்கும்போது எங்கேயுமே டூப்ளிகேட் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 9 அப்படின்னா இந்த ரோல இந்த இடத்த தவிர எங்கேயுமே 9 இருக்கக்கூடாது. அதே போல லெஃப்ட்லயும் இருக்கக்கூடாது, டாப்லயும் இருக்கக்கூடாது, பாட்டம்லயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு. இது இல்லாம இன்னொரு ரூல் இருக்கு. இந்த 9 பாத்தீங்கன்னா இந்த சின்ன பாக்ஸ்குள்ள இருக்கீங்கன்னா ஒரு லைட் பாக்ஸ் ஒயிட் பாக்ஸ்ல இருக்கீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளேயும் அந்த 9 வரக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சுதா? எந்த நம்பருமே இப்ப இந்த பாக்ஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா 3ங்கிறது இங்க மட்டும்தான் வரணும். வேற எங்கேயுமே வரக்கூடாது. அதே போல ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே அதேதான். ஒவ்வொரு நம்பர் ஒரு 10 வரணும். ஓகே, 2 ரூல் தான். ஒன்னு வந்து லெஃப்ட், ரைட், பாட்டம், அப்புறம் வந்து டாப் இங்க வரக்கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த குட்டி பாக்ஸ்லயும் வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது. வந்த நம்பர் ஒரு 10 1 to 9 மட்டும் தான். கரெக்டா 9 பாக்ஸ் இருக்கும். 9 பாக்ஸ்லயும் 9 நம்பர் இருக்கும். ஓகேவா? இதை பத்தி நான் டீடைல்டா வந்து பிகினருக்கு புரியுற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணா பாத்துங்க. இது கொஞ்சம் அதோட அட்வான்ஸ். ஓகேவா? நம்ம எடுத்தோம்னா நம்ம கேம் போயிடலாம். இந்த கேமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த முறையுமே கிடையாது. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்ப்பாங்க, அப்புறம் இந்த பாக்ஸ் பார்ப்பாங்க, இப்படி ஒரு கேஸ் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பார்ப்பாங்க. எப்படினாலும் ஃபில் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 9 குட்டி பாக்ஸ் இருக்குங்களா, அந்த 9 குட்டி பாக்ஸ்ல எங்க ஜாஸ்தி நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஜாஸ்தி நம்பர் கண்டுபிடிச்சா அப்படின்னா மிஸ்ஸான நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3, இங்க ஒரு 4, 5 நம்பர் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வெறும் 4 நம்பர் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தா கொஞ்சம் ஈஸி. இப்படிதான் போகணும் அவசியம் இல்லை. நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப இந்த குட்டி பாக்ஸ்ல பாருங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இல்ல. 4 எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பாக்ஸ்ல எங்க இடத்துல வரும், எங்க வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எங்க வராதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு 4 இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல 4 வராது. மிச்சம் 3 பாக்ஸ் இருக்கு. இந்த 3ல தான் 4 வரும். அப்ப எங்க வரும்னு தெரியாது, விட்டுருங்க. அடுத்த நம்பர் பாருங்க 5 ஆல்ரெடி இருக்கு. அடுத்து 6 பாருங்க. 6 வந்து கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா எங்கேயாவது பக்கத்துல நம்பர் இருந்தா தான் நம்ம லாஜிக்கலா கொண்டு முடியும். நம்பரே இல்லைன்னா விட்டுருங்க. இல்லாதே கலப்படாங்க. கடைசி அதுவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 6 முடிஞ்சிச்சு. அடுத்து 7 பாருங்க. பாருங்க 7 இந்த இடத்துல இருக்கு. அப்ப இங்க வராது. இங்க இருக்கு. அப்ப இங்கேயும் வராது. நல்லா பாத்தீங்களா? இந்த 2 ரோலையும் கண்டிப்பா 7 வராது. அப்ப 7 எங்க வரும்? இந்த 2 இடத்துல வரும். இந்த 2 இடத்துல ஆனா எங்க வரும் தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா குட்டியா இந்த மாதிரி 7 போட்டுருங்க. ஓகே, இப்ப நான் சின்னதா போட்டிருக்கேன். தெரிஞ்சவன பெருசா போட்டுக்கலாம். இந்த 2 பாக்ஸ்ல தான் வரும். இங்க கண்டிப்பா 7 வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காண்டி அப்படி போடுறோம். ஓகே, அடுத்து 8 இந்த வார்த்தை ஆல்ரெடி இருக்கு. அடுத்து 9 பாருங்க. இங்க ஒரு 9 இருக்கு அப்படிங்கும்போது இங்க 9 வராது. பாருங்க இங்க ஒரு 9 இருக்கு, இங்கேயும் வராது. புரிஞ்சுச்சா? இப்போ இங்க 9 இருக்கனால இங்கேயும் வராது, இங்க இருக்கிறதுனால இங்கேயும் வரும். அப்ப எங்க வரும்? இங்க மட்டும்தான் வரும். அப்ப அங்க 9 நல்லா பெருசா போட்டுடுங்க. இப்போ 9 கன்ஃபார்ம் தெரிஞ்சா பெருசா போட்டோம். எப்பவுமே ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம்னா அந்த நம்பரை வச்சு அப்படி லூப் எடுத்து வேற ஏதாச்சும் தான் பார்க்கணும். ஓகே, இங்க 9 வருது அப்படிங்கும்போது இந்த ரோல எங்கேயுமே வேற எங்கேயும் 9 வராது. இங்க 9 இருக்கிறதுனால இங்கேயும் வராது. ஓகேவா? இந்த மேல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுனால இங்கேயும் வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. ஓகே, இப்ப பாருங்க அந்த ஒரு 9 கண்டுபிடிச்சதுனால இந்த பாக்ஸ்ல 9 வருது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எங்க வரும்? இங்கதான் 9 வரும். இன்னொரு டைம் சொல்ல பாருங்க, எப்படி கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த இடத்துல 9 கண்டுபிடிச்சனால இந்த பாட்டம் ரோல இந்த சி ரோல எங்கேயும் வராது. இங்க ஆல்ரெடி 9 இருக்கு அப்படிங்கும்போது இந்த பி ரோலையும் வராது. அப்ப கண்டிப்பா ஏ ரோல தான் வரும். அந்த ஏ ரோல அப்படி கீழே பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 7வது காலம்ல இருக்குது. பிளஸ் வந்து 9வது காலம்லயும் 9 இருக்கு. அப்ப எங்க வரும்? இங்க மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போ இதை வச்சு வேற பாருங்க. ஆல்ரெடி இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்ப இங்க பாக்ஸ்ல 9 இல்ல. பாருங்க இங்க 9 இருக்கனால இங்க 9 வராது, இங்க 9 இருக்கனால இங்கேயும் 9 வராது, இங்க 9 இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரலாம்? இந்த 2 இடத்துல வரும். அப்ப என்ன பண்றோம்? சின்னதா போட்டுருங்க. ஓகேவா?
அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்க, இங்க 9 இருக்கனால இங்க 9 வராது, இங்க 9 இருக்கனால இங்க 9 வராது, இங்க 9 இங்கேயும் 9 வராது. அப்ப எங்க வரும் 9? இங்க மட்டும்தான் வரும். அப்ப வந்து பெருசா போட்டுடுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப இங்க 9 கன்ஃபார்ம் ஆனதுனால இந்த இடத்துல என்ன வராது? 9 வராது. இப்படிதான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம்னா அந்த நம்பர் வச்சு லூப் எடுத்து போயிட்டே இருக்கணும். ஓகே, அப்ப இதை என்ன செய்யணும்? பெருசா போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் 9 வந்து மொத்தம் 9, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு 9 வரும். இந்த பாக்ஸ்ல வந்துருச்சு, இந்த பாக்ஸ்ல வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 9 கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்ப நம்ம இந்த ஒரு 9 தான் கண்டுபிடிச்சோம். அதை வச்சு லூப் எடுத்து அடுத்த கண்டுபிடிச்சே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது? இன்னொரு இதை ரீட்டைன் பண்ணிடுங்க. இன்னொரு ரீசெக் பண்ணிடுங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 4 4 தரல, 5 6 6 தரல, 7 போட்டோம், 8 போட்டோம், 9 போட்டாச்சு. ஓகே, இப்போ மொதல் பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த பாக்ஸை பார்க்கலாம். ஏன்னா இந்த பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 3 2 5 நம்பர் இருக்கு. நம்ம வெறும் 4 நம்பர் தான் கண்டுபிடிக்கலாம். 1 பை 1 பாருங்க. 1 எங்க வரும்னு பாருங்க. 1 இங்க இருக்கனால 1 இங்க வராது. அப்ப இந்த 3 பாக்ஸ் தான் இங்கே வரும். அவங்கள விட்டுருங்க. அடுத்து 2 பாருங்க. 2 இங்க இருக்கனால இங்க வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரும்? இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரும்? இங்க மட்டும்தான் 2 வரும். ஏன்னா இங்க 2 வராது. அப்போ இந்த இடத்துல 2 பெருசா போட்டுக்கோங்க. ஓகே, அந்த 2 1 கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு லூப் எடுத்து வரங்க பாருங்க. ஆனா இங்க 2 ஆல்ரெடி இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. 2 ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்குது. அங்க பாருங்க, இப்ப இங்க பாருங்க, இங்க 2 வராது, இங்க இருக்கனால இங்கேயும் 2 வராது, கீழே இருக்கனால இங்கேயும் 2 வராது. அப்ப 2 எங்க வரும்? இந்த இடத்து தான் வரும். எதுக்காண்டி டகார்னு இந்த இடத்துக்கு நான் மாறுறேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு நம்பர் தெரிஞ்சு டகடங்க தெரிஞ்ச நம்பர் ஈஸியா ஃபில் பண்றோம்னா அதுக்கு தெரியாத நம்பர் ஈஸியா ஃபில் பண்ணிக்கலாம். அதனால அப்படி போடுறாங்க. இப்ப இங்க 2 இல்லவே இல்லை. இப்ப இதை வச்சு நீங்க அப்படியே செக் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க 2 இருக்கனால இங்க 2 வராது, இங்க 2 இருக்கனால இங்கேயும் வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரும்? இங்கதான் வரும். 2 பெருசா போட்டுடுங்க. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேற எங்கேயா 2 பெண்ணி இருக்க பாருங்க. ஆல்மோஸ்ட் 9 2 பட் இங்க கண்டுபிடிச்சாச்சு, இங்க கண்டுபிடிச்சாச்சு, இங்க கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதாங்க. இப்போ எல்லாமே 2 எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. 9 ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு, 2 ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்க இன்னொரு ரீவிசிட் பண்ணுங்க. 1 ஆகி பாருங்க. 1 இந்த இடம் வராது. அப்ப எங்க வரும்? இங்க 1 இருக்கிறதுனால இந்த பாக்ஸுக்கு வராது. அப்ப எங்க வரும்? இந்த 2 இடத்துல எங்க வரும் தெரியாது. அந்த 2 இடத்துல வரும். அப்ப என்ன பண்ணா 2 சின்னதா போட்டுடுங்க. ஓகே, இப்போ இப்படி சின்னதா போட்டோன்னே பாருங்க, இந்த வெர்டிகலா அங்க போட்டதுனால இந்த 2 இடத்துல ஏதோ ஒருலாம் கண்டிப்பா வரும். அப்போ இந்த ரோல வேற எங்கேயுமே 2 வராது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே நீங்க சும்மா ஹரிசாண்டல வேற எங்கேயாவது தான் பாத்துக்கலாம். ஓகே, இங்க 1 இருக்கனால இங்கேயும் வராது. இந்த 3 பாக்ஸ்லாம் இங்கேயே வரும். அது விட்டுருங்க. 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 4, அடுத்து 5. 5க்கு தெரில, விட்டுருங்க. 6 இருக்கு, 7 இருக்கு, 8 தெரில, 8 வச்சு டேக் வேண்டியல. அடுத்து 9 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தாச்சு, 2வது பாக்ஸும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எந்த கட்டம் பார்க்கலாம்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் இருக்கு. இதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், எதனாலும் பார்க்கலாம். நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ 1 இருக்கு, 2 இருக்கு, 3 பார்த்தீங்கன்னா இங்க 3 இருக்கு அப்படின்னா இந்த ரோல எங்கேயும் 3 வராது. அப்போ இந்த 2 இடத்துல எங்கேயோ இடத்துல 3 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? 3 சின்னதா போட்டுக்கலாம். அடுத்து 4 ஆல்ரெடி இருக்கு. 5 பார்த்தீங்கன்னா இங்க 5 இருக்கிறதுனால இங்க 5 வராது, தெரியல. அடுத்து 6 பார்த்தீங்கன்னா 6 இங்க இருக்கனால தெரியல, விட்டுருங்க. அடுத்து 7 பாருங்க, இங்க 7 இருக்கனால 7 இங்க வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வரலாம். பாருங்க 7 கண்டுபிடிச்சு பாருங்க, இங்க வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரும்? இங்க தான் 7 வரும். அப்ப என்ன பண்ணணும்? 7 பெருசா போட்டுடுங்க. ஸோ இங்க 7 வந்ததுனால அப்படி மேல எங்கேயுமே 7 வராது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல எங்க 7 வரும்? இந்த 4 இடத்துல ஏதோ இடத்துல 7 வரும். இந்த இங்க தெரியல, ஓகே விட்டுருங்க. அடுத்து 8 பாருங்க, 8 இங்க இருக்கனால இங்க 8 வராது, விட்டுருங்க. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்சது. 3 இங்க வந்ததுனால இங்க 3 வராது, இங்க இருக்கனால 3 பாருங்க. இந்த 2 3 கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஹரிசாண்டலா வேற எங்கேயுமே இந்த 2 இடத்த தவிர எங்கேயுமே வராது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ரோல வேற எங்கேயுமே வராது, இங்க 3 இருக்கனால இங்கேயும் வராது, இங்க டாப்ல இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரும்? ஒண்ணு இங்க வரலாம், இல்ல இங்க 3 வரலாம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போதே ஒரு சைமல்டேனியஸா இதுவும் ஃபில் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம இந்த பாக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து 1 பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கனால இங்க 1 வராது, இங்க 1 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்க வந்து 3 பாக்ஸ் இருக்கு, விட்டுருங்க. அடுத்து 2 ஆல்ரெடி இருக்குது, 3 அங்க ஆல்ரெடி இருக்குது, 4 பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க 4 இருக்கனால இங்க எங்கேயுமே 4 வராது. அப்ப எங்க வரும்? இந்த 2 பாக்ஸ்ல எங்க ஒரு 4 வரும். அப்ப என்ன பண்ணும்? சின்னதா போட்டுடுங்க. ஸோ இங்க 4 வர்றதுனால இந்த வெர்டிகலா பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே 4 வராது. ஓகேவா? இங்க 4 இருக்கனால இங்கேயும் எங்கேயும் 4 வராது. அப்ப எங்க வரலாம்? இந்த 2 இடத்துல மட்டும் தான் 4 வரும். ஓகேவா? இது பண்ணும்போது இது பண்ணிடுங்க. 4 4. அடுத்து இங்க பாருங்க, இந்த கட்டத்துல ஆரம்பிச்சோம். அடுத்து 4க்கு அப்புறம் என்னது? 5. 5 எங்க இருக்கு பாருங்க, இங்க 5 இருக்கனால இங்க 5 வராது. அப்ப எங்க வரலாம்? இந்த 2 கட்டத்துல 5 வரும். 5 சின்னதா போட்டுடுங்க. இப்போ இந்த 2 கட்டத்துல 5 வரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ஹரிசாண்டலா இங்க கண்டிப்பா 5 வராது,
இங்கே ஒரு 5 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் வரலாம். அப்போ சின்னதாக போட்டுடுங்க 5 5. அடுத்து 6 பாருங்க, இங்கே தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். 6 தெரியல. 7 பாருங்க, இங்கே 7 இருக்கனால இங்கே 7 வராது. 7 விட்டுருங்க. 8 ஆல்ரெடி இருக்கு, 9 அங்கே இருக்கு. அடுத்து 3 நம்பர் இருக்கு, பாக்ஸை ஃபில் பண்ணலாம். வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் இருக்கு. இப்போ இதில் பாருங்க, 1 எங்கே வரும், இங்கே இருக்கு வராது. இந்த 4 பாக்ஸில் எங்கேயோ 1 வரும், சரியில் விட்டுருங்க. 2 ஆல்ரெடி இருக்கு, 3 இருக்கு. 4 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும், 2 பாக்ஸில் தான் 4 வரும். அப்போ 4 சின்னதாக போட்டுடுங்க. ஓகேவா? அடுத்து 5 பார்த்தீங்கன்னா 5 இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, அப்புறம் தெரியல விட்டுருங்க. அடுத்து 6 இங்கே வராது, விட்டுருங்க. 7 பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, 7 இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 7 வராது. அப்போ 7 எங்கெல்லாம் வரலாம், 1 இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். ஸோ இங்கே 2 நம்பர் இருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணால் கமா போட்டு போட்டுடுங்க. ஓகே, இந்த 2 நம்பரில் ஏதோ ஒன்று வரும், எது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது, போக போக அதுவே வந்து ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து 8 பார்த்தீங்கன்னா 8 தெரியல, 9 தெரியல, விட்டுருங்க. ஓகே, இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து 3 நம்பர் எங்கே இருக்கு, இந்த பாக்ஸில் 3 நம்பர் இருக்கு, இதை ஃபில் பண்ணுங்க. 1 பார்த்தீங்கன்னா இங்கே வராது, இந்த 4 நம்பரில் எங்கேயோ வரும், விட்டுருங்க. 2 ஆல்ரெடி இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கனால 3 இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே ஒரு 3, 1 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். அடுத்து 4 பார்த்தீங்கன்னா தெரியல, விட்டுருங்க. அடுத்து 5 இங்கே வராது, இங்கேயும் வராது, விட்டுருங்க. அடுத்து 6 தெரியல, 7 ஆல்ரெடி இருக்கு, 8 இங்கே இருக்கனால இங்கே வராது, அதுவும் தெரியல, விட்டுருங்க. அடுத்து செக் பண்ணாத பாக்ஸ் எதுனா இந்த பாக்ஸ் டு பாக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். இங்கே செக் பண்ணலை, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இங்கே வரும் அப்படிங்கனால இங்கே 1 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 1 வராது. அப்போ இந்த 3 பாக்ஸ் தான் இங்கே 1 வரும், விட்டுருங்க. அடுத்து 2 ஆல்ரெடி இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே 3 இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 3 எங்கே வரும், இங்கே தான் வரும். அப்போ 3 கொஞ்சம் பெருசாக போட்டுடுங்க. ஓகே, 3 கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஓகேவா? 3 பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா பாக்ஸ்லுமே இருக்கு. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 பாக்ஸ் தான் இல்லை. அப்போ 3 பாக்ஸ் நீ கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸில் பாருங்க 3 இல்லை. அப்போ பாருங்க, இங்கே 3 இருக்கு அப்படிங்கும்போது இங்கே 3 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும், இந்த 2 இடத்துல தான் 3 வரும். அப்போ என்ன பண்ணலாம், சின்னதாக போட்டுடுங்க. 3 3. இப்போ பாருங்க, ஒரு லாஜிக்கை பாருங்க. இப்போ இந்த 2 இடத்துல கன்ஃபார்மாக ஏதோ ஒரு இடத்துல 3 வரும் தெரிஞ்சு போச்சு. அப்போ அப்படி ஹரிசாண்டலில் பாருங்க, இந்த இடத்துல என்ன வரும், 3 வராது. அப்போ என்ன செஞ்சிடலாம், இந்த 3 அடிச்சிடலாம். 3 அப்போ எங்கே வரும், இங்கே தான் வரும். இதுக்கு தான் 2வே போடும்போது நமக்கு எங்கே வராதுன்னு தெரிஞ்சதோ அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அப்போ வரதை மட்டும் பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் 3 அழகாக கண்டுபிடிச்சி. ஸோ பாருங்க, இப்போ இந்த 3 இங்கே வந்தனால அப்படியே வெர்டிகலா பாருங்க, இங்கே என்ன வரும், 3 வருமா, வராது. அப்போ இது டெலிட் பண்ணிடுங்க. அப்போ இதை பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? அடுத்து 4 ஆல்ரெடி இருக்குது, 5 2 ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். 6 பார்த்தீங்கன்னா தெரியல, இங்கே இருக்கனால இங்கே வராது, தெரியல, விட்டுருங்க. 7 பார்த்தீங்கன்னா 7 அதே போல் இங்கே இருக்கனால இங்கே மற்ற இடத்துல வராது, விட்டுருங்க. அடுத்து 8 இங்கே இருக்கனால இங்கே 8 வராது, விட்டுருங்க. அடுத்து 9 ஆல்ரெடி இருக்குது. இன்னொரு டைம் கிராஸ் செக் பண்ணுங்க. 1 பார்த்தீங்கன்னா இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. பாருங்க, 1 பார்த்தீங்கன்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும், 1 வந்து இந்த 2 இடத்துல தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், 2 சின்னதாக போட்டுடுங்க. 1 1. அடுத்து இந்த கட்டம் பார்க்கலாம். நீ இந்தந்த கட்டம் தான் ஆர்டர் படிலாம் இல்லைங்க, நான் சும்மா எந்தெந்த கட்டம்லாம் வந்து ஒரு ஆர்டர் படி வச்சுக்கேன், ஹையரார்கி படி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எப்படிலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 1 பார்த்தீங்கன்னா இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும், இந்த 2 இடத்துல 1 வரும். ஓகே, அப்போ என்ன பண்ணால் சின்னதாக போட்டுவிடுங்க. ஸோ இங்கே இந்த 2 இடத்துல வரும் அப்படிங்கும்போது வேற மேலே எங்கேயுமே 1 வரக்கூடாது. ஓகேவா? இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 பாக்ஸில் எங்கே வரலாம், 1 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஒன்றா லூப் எடுத்து போயிட்டு இருக்கணும். 1 முடிச்சாச்சு, 2 முடிச்சாச்சு, 3. அடுத்து 4 பாருங்க, இங்கே இருக்கிறதுனால இங்கே 4 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 4 வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம், 1 இங்கே வரலாம், அப்படி இல்லை இங்கே வரலாம், வேற எங்கேயுமே வராது. அடுத்து 5 பாருங்க, 5 இங்கே வராது, தெரியல, விட்டுருங்க. அடுத்து 6 பார்த்தீங்கன்னா 6 வந்து தெரியல, இங்கே இருக்கனால 6 இங்கே வராது, இங்கே வந்து தெரியல. 7 ஆல்ரெடி இருக்குது. 8 பார்த்தீங்கன்னா இங்கே வராது, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் பாக்ஸுமே செக் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஏதாவது மிஸ் ஆனால் கூட இன்னொரு முறை ரீசெக் பண்ணால் கூட 2 3 நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வேற ஆங்கிள் செக் பண்ண சொல்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு பாக்ஸாக பார்த்தோம். இப்போ இன்னொரு ஆங்கிள், என்ன ஆங்கிள் அப்படின்னா வெர்டிக்கலாக பாருங்க. வெர்டிக்கலாக பார்க்கும்போது எங்கே வந்து அதிக நம்பர் ஃபில் ஆயிருக்கும் பாருங்க. இந்த பாக்ஸில் பாருங்க,
எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. வெறும் 3 1 நம்பர் தான் பெண்டிங் இருக்கு. இந்த 3 மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ இப்போ வெறும் இந்த 3 கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாருங்க, 1 இந்த இடத்துல வரலாம், இல்ல இந்த 2ல எங்க வரலாம், எங்க வரலாம் விட்டுருங்க. அடுத்து 2 ஆல்ரெடி இருக்கு. அதுல இந்த 1லயும் இந்த வெர்டிகல் மட்டும் பாருங்க, குட்டி பாக்ஸ்ல பாருங்க. இந்த 9 பாக்ஸ்லயும் 9 நம்பர் இருக்கணும். ஆல்ரெடி வந்து 1 எங்க வரும்னு தெரியல, விட்டுருங்க. 2 வந்திருக்குது, 3 வந்திருக்குது, 4 வந்திருக்குது, 5 தெரியல, எங்க வரும்னு தெரியல. இப்போ 5 எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 5 இங்க வருமானா வராது, கண்டிப்பா வராது. எப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்க, ஹரிசாண்டலா இந்த 2 இடத்துல ஏதாவது 5 வரும்னு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு கண்டிப்பா வரும். அப்படிங்கும்போது இந்த பாக்ஸ்ல வேற எங்கேயுமே 5 வராது. அப்ப 5 இங்க வராதுன்னா எங்க வரும், இந்த 2 இடத்துல 5 வரும். அதுவும் பாருங்க, இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப 5 இங்க வராது. அப்ப எங்க வரும் 5, இங்கதான் 5 வரும். 5 அப்ப பெருசா போட்டுக்கிடுங்க. புரியுதா, இந்த லாஜிக் புரியுதா? இது வந்து வித்தியாசமா பண்ணணும். இப்ப நேரம் நம்ம ஒவ்வொரு பாக்ஸா பார்த்தோம். இப்ப வெர்டிகலா பார்த்தோம். வெர்டிகலா பார்த்ததுல நம்ம 5 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இன்னும் 2 தான் பெண்டிங் இருக்குது. அந்த 2 என்னதெல்லாம், 6 ஆல்ரெடி இருக்குது, 7 இருக்குது, 8 இங்க பாருங்க. அப்ப என்ன வரும், 8 இங்க வருமா, இங்க வருமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க 8 இருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு 8 வராது. அப்ப 8 எங்க வரும், இந்த 1 தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப இதுதான் 8. புரியுதா ஈஸியா? அப்ப இது 1. அவ்வளவுதான், ஈஸியா கண்டுபிடிச்சு பாருங்க. இப்ப இந்த கண்டுபிடிச்ச நம்பர் வச்சு லூப் எடுத்து வேற ஏதாவது நம்பர் தான் தெரிஞ்சுவாங்க. அப்ப இங்க 1 வந்ததுனால இங்க 1 வராது, அதை டெலிட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப இங்க 8 வந்ததுனால அப்படியே இங்க பாருங்க, இங்க 8 வராது. இங்க இருக்கனால இங்கேயும் 8 வராது. வேற எதுவும் கண்டுபிடிக்க உள்ள விட்டுருங்க. அடுத்து இங்க 5 வந்ததுனால இங்க 5 இங்க எங்கேயும் வராது. அப்ப இந்த 3 பாக்ஸ்ல இங்க 5 இருக்கனால இங்கேயும் 5 வராது. எங்க வரலாம், இங்க வரலாம், அப்படின்னா இங்க வரலாம். இப்போ இந்த பாக்ஸ்ல 2 நம்பர் ஃபில் ஆனதுனால இன்னொரு கிராஸ் செக் பண்ணுங்க. 1 எங்க வரும், 1 இங்க இருக்கு. அப்படிங்கனால 1 இங்க வராது. அப்ப எங்க வரலாம், இந்த 2 நம்பர் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், சின்னதா 1 போடுங்க. 1 1 கமா. அடுத்து 2 ஆல்ரெடி இருக்கு, 3 இருக்கு, 4 ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். அடுத்து 5 ஆல்ரெடி இருக்குது. 6 பாத்தீங்கன்னா 6 பாசிபிள் இல்லை, விட்டுருங்க. 7 7 பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்கிறதுனால ஆல்ரெடி 7 போட்டு வச்சிருக்கோம். இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம். 8 இருக்கு, 9 இருக்கு. அடுத்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இப்போ எப்படி வெர்டிகலா பார்த்தோமோ அதே போல இந்த மாதிரி ஹரிசாண்டலா பார்ப்போம். அந்த ஹரிசாண்டல்ல 1 to 9 நம்பர் இருக்கான்னு பாருங்க. 1 ஆல்ரெடி இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இந்த இடத்துல வரும்னு போட்டிருக்காங்க. அடுத்து 6 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லவே இல்லை. அந்த 3 பாக்ஸ் தான் எங்கேயோ இடத்துல வரும். ஆனால் எங்க வரும்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம், கண்டிப்பா இந்த 3 பாக்ஸ் தான், இதை தவிர எங்கேயுமே வராது. அப்ப என்ன, சும்மா சின்னதா போட்டுடுங்க. நம்ம ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால போட்டுக்கோம். ஓகே, ஹரிசாண்டலா இருக்கனால போட்டுக்கோம். வேற வேற பாக்ஸ்ல வந்தா போன அவசியம் இல்லை. ஓகே, 6. அடுத்து 7 பாருங்க. 7 பாருங்க. இந்த 3 பாக்ஸ்ல எங்கேயோ இடத்துல 7 வரும். ஆனா இங்க 7 இருக்கிறதுனால இங்க 7 வராது. அப்போ 7 எங்க வரலாம், இந்த 2 பாக்ஸ்லாம் 7 எங்கேயாவது வரும். சின்னதா போட்டுருங்க. எது எங்க வரும்னு தெரியாது. நம்ம ஒரு பாசிபிள் மட்டும் சும்மா போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸை பாருங்க, ஆல்மோஸ்ட் நிறைய ஃபில் ஆயிடுச்சு. இன்னொரு ரீசெக் பண்ணுங்க. 1 எங்க வரும் பாருங்க. இங்க 1 இருக்கனால இங்க 1 வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரும், இந்த இடத்துக்கு தான் 1 வரும். கன்ஃபார்மா இந்த மட்டும் தான் வராது, எங்கேயுமே வர வாய்ப்பு இல்லை. பாத்தீங்களா, இங்க 1 வராது, இங்கேயும் 1 வராது. அப்ப இந்த 4க்கு பதில் என்ன வரும், இங்க 1 வரும். 1 பெருசா போட்டுடுங்க. அப்ப 4 எங்க வரும், இங்கதான் வரும். இதை பெருசா போட்டுடுங்க. ஸோ இப்போ 1 கண்டுபிடிச்சதுனால, ஆமா 1 கண்டுபிடிச்சதுனால இங்க வெர்டிகலா எங்கேயுமே 1 வராது. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கான இங்கேயும் வராது. அப்ப இந்த 2 பாக்ஸ்ல என்ன வரும், 1 வரும். அப்போ 1 சின்னதா போட்டுடுங்க. இப்போ பாருங்க, லாஜிக் பாருங்க, இது ஒரு வித்தியாசமான லாஜிக், நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2 பாக்ஸ்ல தான் கண்டிப்பா ஏதாவது 1 வரும், கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இங்கேயும் பாருங்க, இந்த 2 பாக்ஸ்ல ஏதாவது 1 வரும், வேற எங்கேயுமே வராது. ஓகேவா? அதே போல இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ்ல ஏதாவது 1 வரும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 1 வருதுன்னு அசம்ஷன், 1 வந்ததுன்னா இந்த இடத்துல 1 வராது. எங்க வரும், இங்கதான் வரும். ஸோ இந்த 2 பாக்ஸ் கண்டிப்பா ஃபில் ஆயிடுச்சு. 1 இங்க 1 வந்தா இங்க 1 வரும், இங்க 1 வந்தா இங்க 1 வரும். அப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் என்ன வராது, 1 வராது. இந்த லாஜிக் உங்க மைண்ட் எப்படி ஏத்திக்கணும் ஏத்திடுங்க. ஓகே, அப்போ இங்கதான் 1 வரும், இங்க 5 வராது. அப்போ இதை பெருசா போட்டுடுங்க. அப்போ 5 எங்க வரும், இதுதான் 5. அவ்வளவுதான். ஒரு நம்பர் கிடைச்சுன்னா அப்புறம் ஈஸியா போகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 5 போட்டதுனால வெர்டிகலா வேற எங்கேயுமே 5 வராது. இங்க ஆல்ரெடி 5 இருக்குது. அப்ப இங்கேயும் 5 வராது. அப்போ எங்க 5 வரும் இந்த பாக்ஸ்ல, இந்த இடத்துல தான் 5 வரும். 5 பெருசா போட்டுக்கிடுங்க. அப்போ 4 எங்க வரும், இதுதான் 4. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இங்க 5 போட்டதுனால இங்க எங்கேயுமே 5 வராது. ஓகே, இப்போ இந்த இந்த இங்க இருக்கனால இங்க இது இருக்கனால இங்கேயும் 5 வரும். அப்போ இந்த 2 பாக்ஸ் தான் இங்க ஒரு 5 வரும். அப்போ 5 சின்னதா போட்டுடுங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஹரிசாண்டலா இங்க எங்கேயும் 5 வராது, இங்க 5 இருக்கனால இங்கேயும் எங்க 5 வராது. அப்ப எங்க 5 வரும், இந்த இடத்துல 5 வரும். அப்போ அதை டெலிட் பண்ணிட்டு 5 பெருசா போட்டுக்கிடுங்க. அப்போ 1 பெருசா போட்டுடுங்க.
இப்போ இந்த இடத்துல 5 வந்ததுனால அப்படியே மேலே பாருங்க, இந்த இடத்துல என்ன வராது, 5 வராது. அப்போ 5 எங்கே வரும், இங்கே தான் வரும். அதை ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க. இப்போ இந்த பாக்ஸில் பாருங்க, எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இந்த ஒன்னே தான் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7, 8 மட்டும் தான் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், 8 நீ இந்த இடத்துல பெருசா போட்டுக்கலாம். அப்படியே மேலே பாருங்க, இங்கே 8 வராது, இங்கே 8னால இங்கேயும் 8 வராது, இங்கே 8னால இங்கேயும் 8 வராது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 8 வரும். 8 பெருசா போட்டுடுங்க. அப்போ இதுல இன்னும் 2 தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த 2 ஈஸியா பாருங்க, செக் பண்ணிடலாம். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5, 6 இல்ல. 6 எங்க வரலாம், 1 இங்க வரும், இல்ல இங்க வரும். அடுத்து 7 பாருங்க, 7ம் அதே தான். 7 எங்க வரும் தெரியாது. இந்த 2 பாக்ஸ்ல ஏதோ இடத்துல 7 வரும். அப்ப என்ன பண்ணலாம், சின்னதா 7 போட்டுடுங்க. 6, 7 நம்ம போட்டுக்கலாம். எங்க வரும் தெரியாது, சும்மா சின்னதா போட்டு வைக்கிறோம். அடுத்து இந்த பாக்ஸை பாருங்க, 1 ஆல்ரெடி போட்டாச்சு. 2 பாக்ஸ்ல ஏதோ இடத்துல வரும், எங்கன்னு தெரியல. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா 1 இங்க கன்ஃபார்ம் ஆனதுனால இங்க 1 வராது. அப்போ 1 எங்க வரும், இங்க தான் வரும். இது பெருசா போட்டுடுங்க. ஓகேவா. அடுத்து 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 இருக்குனால இங்க 6 வராது. அப்போ 6 எங்க வரும், இங்க தான் வரும். 6 பெருசா போட்டுடுங்க. அடுத்து 7 இருக்கு, 8 இல்லை. அப்போ இங்க தான் 8 வரும். நமக்கு தேடணும்னு அவசியமே இல்லை. 8 பெருசா போட்டுடுங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பாக்ஸ்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இங்கே 8 வந்ததுனால அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 8 வராது, இங்கே இருக்கனால 8 இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடத்துலாம் இருக்கு, இந்த 2 இடத்துல 8 போடுங்க, சின்னதாக போட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கட்டத்தை வந்துட்டு கிராஸ் செக் பண்ணுங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இல்லை. 4 பார்த்தீங்கன்னா எங்கே வரும்னு தெரில, விட்டுருங்க. அடுத்து 5 இருக்கு, 6 இங்கே 6 இங்கே வராது. அப்போ எங்கே வரும், 6 இங்கே மட்டும் தான் 6 வரும். இந்த இடத்துல 6 பெருசாக போட்டுடுங்க. ஸோ இந்த இடத்துல 6 வந்ததுனால அப்படியே ஹரிசாண்டலா பாருங்க, இந்த இடத்துல எங்கேயுமே 6 வராது. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, விட்டுருங்க. அடுத்து 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. இன்னும் இதுல ஒன்னே ஒன்று தான் குறையாது. அந்த ஒன்று என்னது, இந்த இடத்துல கண்டிப்பா 2 தான் வரும். எல்லா நம்பரும் கண்டுபிடிச்சு 2 தான் பெண்டிங் இருக்கு. 1, 2, 3, 4 தான் இல்லை. 4 சின்னதா போட்டுக்குங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த கட்டத்தை பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4. இங்க 4 இருக்கனால இங்க 4 வராது, இங்க 4 இருக்கனால இங்கேயும் 4 வராது. அப்போ எங்க 4 வரும், இங்க தான் 4 வரும். அப்போ இதை 4 பெருசா போட்டுடுங்க. அப்போ 7 எங்க வரும், இதுதான், இதை பெருசா போட்டுடுங்க. அப்போ இதுல பேலன்ஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. என்னது, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4, 5, 6 தான் இல்லை. அப்போ இங்க என்ன வரும், 6. இந்த இடத்துல 6 பெருசா போட்டுக்கிடுங்க. ஸோ இங்க 6 வந்ததுனால இந்த இடத்துல என்ன வரும், 6 வராது. 6 எங்க வரும், இங்க தான் வரும். அப்போ 6 பெருசா போட்டுடுங்க. அப்போ இதுதான் 7. ஸோ இங்க 7 வந்ததுனால இந்த இடத்துல என்ன வரும், 7 வராது. அப்போ 7 இங்க தான் வரும். அப்போ 4 இங்க வராது. இதை பெருசா போட்டுடுங்க. இங்க 4 பெருசா போட்டுடுங்க. ஸோ இங்க 4 வந்ததுனால இங்க 4 வராது. இப்படிதான் லூப் எடுத்து போயிட்டே இருக்கணுங்க. அப்போ 4 இங்க தான் வரும், இங்க 1 வராது. அப்போ இதான் 1. ஸோ இங்க 4 வந்ததுனால இங்க என்ன வரும், 4 வராது. என்ன வரும், 8 தான் வரும். இங்க 4 தான் வரும். அடுத்து இங்க பாருங்க, இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால இந்த இடத்துல 1 வராது. அப்போ 1 எங்க வரும், இங்க தான் வரும். பேலன்ஸ் ஒரே இதுதான் மிஸ் ஆயிருக்கு. என்னது, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5, 6 தான் இல்லை. அப்போ இங்க என்ன வரும், 6 வரும். 6 பெருசா போட்டுருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, இந்த பாக்ஸ் 1 இருக்கு, 2 இருக்கு, 3 போட்டாச்சு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இங்க பாருங்க, 6 இங்க வராது. இந்த 2 பாக்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த 2 பாக்ஸ் என்ன பண்ணலாம், சின்னதா 6 போட்டுக்கலாம். அடுத்து 7 பார்த்தீங்கன்னா 7 இங்க வராது. அப்புறம் எங்க வரும், இந்த 2 பாக்ஸ் தான். அப்போ சின்னதா 7 போட்டுடுங்க. அடுத்து 8 பார்த்தீங்கன்னா இங்க இருக்கனால 8 இங்க வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 8 எங்க வரும், இங்க தான் வரும். 6க்கு பதில் என்ன வரும், 8 தான் வரும். 8 பெருசா போட்டுடுங்க. அப்போ 6 இங்க தான் வரும். ஸோ இங்க 6 வந்ததுனால இந்த இடத்துல என்ன வராது, 6 வராது. அப்படி கீழே பாருங்க, இங்க 6 வராது, இங்க 6க்குனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரும் 6 கீழே, இந்த இடத்துல தான் 6 வரும். ஸோ இங்க 6 வந்ததுனால இந்த இடத்துல 6 வராது. அப்ப 6 எங்க வரும், இந்த இடத்துக்கு தான் 6 வரும். உங்க 7 டெலிட் பண்ணிடுங்க. இது 6, இது 7, இது 5.
அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே 5 வந்ததுனால இங்கே 5 வராது. இப்போ 5 எங்கே வரும்? இங்கே தான் வரும். 3 இங்கே வராது. அப்போ இதுதான் 3. அப்போ இங்கே 3 வந்ததுனால இந்த இடத்துல என்ன வரும்? 3 வராது. இந்த இடத்துல 7 தான் வரும். இந்த இடத்துல தான் 3 வரும். இது லாஸ்ட் பாக்ஸுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கட்டம் தான் ஃபில் ஆகாமல் இருக்கு. இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தத வச்சு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த நம்பரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி சுடுகள் ஏதாவது சவால் இருந்துச்சு கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்கு போகிற இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை. கிளிக் பண்ணுங்கள். ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.